அர்ஜுன், மாயா, கேப்டன் ரவி மூவரும் படகில் அந்த மாயத்தீவினை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அதிகாலை வேளையில் அந்த கடல் அசாதாரணமான உக்கிரத்துடன் காணப்பட்டது. அது எதனையோ எச்சரிக்க முயற்சிப்பது போல தோன்றியது. அர்ஜுன் மர்மங்கள் நிறைந்த காணாமல் போன தீவுகளை தேடி ஆராய்ந்து தொகுப்புகளை சேகரிக்கும் ஒரு பயண விளாகர். மாயா அவரின் கேமரா உதவியாளர். கேப்டன் ரவி படகை செலுத்துபவர். அர்ஜுன் அந்த தீவுக்கு செல்ல கேப்டன் ரவியை எப்படியோ சம்மதிக்க வைத்திருந்தார். அது இன்றைய எந்த வரைபடத்திலும் இல்லாத அழிக்கப்பட்ட ஒரு மர்மமான தீவு. சார், அந்த இடத்திற்கு யாரும் போகமாட்டாங்க என்று வயதான கேப்டன் ரவி அர்ஜுனுக்கு எச்சரிக்கை செய்தார். அந்த தீவிலிருந்து ஏதேதோ பயங்கரமான முணுமுணுப்பு சத்தமெல்லாம் கேட்குமா. அது ஒரு ஆபத்தான மர்மமான இடம் என்று யாருமே அங்கு போவதில்லை. அங்கு போனவங்க யாரும் திரும்பி வந்ததும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் அர்ஜுனை எச்சரித்தார் கேப்டன் ரவி. அதற்காகத்தான் நாம அங்க போறோம் என கூறி எந்தவித பதட்டமும் இல்லாமல் புன்னகைத்தார் அர்ஜுன். தீவினை நெருங்கியதும் அர்ஜுன், மாயா இருவரையும் தீவில் இறக்கிவிட்டு திரும்பிச் சென்று விட்டார் கேப்டன் ரவி. சற்று நேரத்தில் தீவைச் சுற்றி அடர்ந்த பனி பரவியது. கடற்புறாக்களின் சப்தத்தை தவிர எங்கும் அமானுஷ்யமான அமைதி நிலவியது. மணல் எரிமலை சாம்பலை போல கருமையாக இருந்தது. மாயா கேமராவை இயக்கினார். நாம் தீவுக்கு வந்துவிட்டோம் என்று மெதுவாக கூறினார். ஆனால் அவளது குரல் பயங்கரமான சத்தத்துடன் அமானுஷ்யமாக எதிரொலித்தது. யாரோ அவள் கூறியதை மீண்டும் சத்தமாக கூறியது போல் இருந்தது. மாயா, அர்ஜுன் இருவரும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து உறைந்து நின்றனர். அந்த எதிரொலி மாயாவினுடைய குரல் போலவே இல்லை, மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் இருவரும் தீவுக்குள் சென்றனர். அவர்கள் ஒரு பழைய கிராமத்தை கண்டனர். எரிந்த குடிசைகள், பழைய படகுகள், காற்றில் ஒலிக்கும் உடைந்த மணி, கற்களில் செதுக்கப்பட்ட விசித்திரமான குறிகள் என அந்த இடமே ஒரு அமானுஷ்யமாக காணப்பட்டது. கற்களில் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சின்னமும் ஒரு கண் போல அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. ஒரு சிதைந்த குடிசையினுள் இருந்து அர்ஜுனுக்கு மெழுகினால் மூடப்பட்ட ஒரு பழைய டயரி கிடைத்தது. அதன் முதல் வரி, இந்த தீவு உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது உன் பெயரை அழைக்கும் போது திரும்பி பார்க்காதே என எழுதப்பட்டிருந்தது. இருள் மெதுவாக சூழ்ந்தது. அவர்கள் நெருப்பை மூட்டி அதன் அருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். தீயின் மிளிர்கின்ற ஒளியில் தொலைவில் மனித நிழல் உருவங்கள் அங்குமிங்கும் அலைவது போல் தென்படுகிறது. யாரோ உரையாடுவது போல் முணுமுணுப்புகளும் அலையின் சத்தமும் மிகவும் உக்கிரமாக தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருந்தது. திடீரென அர்ஜுனின் பெயரை அழைத்தது போல் மாயாவின் குரலில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு மாயா திகைத்தாள். ஆனால் அவள் அர்ஜுனை அழைக்கவில்லை. அர்ஜுன் சற்று திடுக்கிட்டவனாய் இருளால் மூடிய காட்டை நோக்கி பார்த்தான். அந்த அந்த குரல் கேட்டதா என்று அர்ஜுன் மாயாவை பார்த்து கேட்டான். அப்பொழுது சுற்றிலும் தென்படுகிற மனித நிழல் உருவங்களில் ஒன்று ஆம் அர்ஜுன் என்று பதிலளித்தது. குரல் கேட்ட திசையை நோக்கி இருவரும் செல்ல தீர்மானித்தனர். அர்ஜுன் கையில் டார்ச்சினையும் மாயா கேமராவினையும் எடுத்துக்கொண்டு இந்த மர்மம்தான் என்ன என அறியும் ஆவலில் காட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். நடந்து செல்லும் வழியெங்கும் யாரோ உரையாடுவது போன்ற முணுமுணுப்புகள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சற்று தொலைவில் ஒரு பழைய சிதைந்த கட்டிடம் ஒன்றை இருவரும் கண்டனர். அதன் அருகில் சென்றபோது அது ஒரு ஆராய்ச்சிகள் நடத்துகின்ற பழைய ஆய்வுக்கூடம். அதனுள்ளே அறிவியல் குறிப்பேடுகள், கேமராக்கள், மனித எலும்புகள் என அனைத்தும் கைவிடப்பட்ட நிலையில் கிடந்தன. அர்ஜுன் எல்லா இடத்தினையும் சற்று உன்னிப்பாக டார்ச்சின் உதவியுடன் பார்த்தார். எல்லா இடங்களிலும் டாக்டர் எவ்லின் ரோஸ் என்னும் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அர்ஜுன் அதிர்ச்சியுடன் மூச்சை ஒரு சில நொடிகள் நிறுத்தினான். அந்த பெயரை அவன் நன்கு அறிவான்.
டாக்டர் எவ்லின் ரோஸ் பல ஆண்டுகளுக்கு முன் இதே தீவை ஆராய்ச்சி செய்ய வந்தபோது காணாமல் போனவர். திடீரென ஒரு வெள்ளை கோட் அணிந்த பெண்ணின் நிழல் உருவம் ஆய்வுக்கூடத்தின் நுழைவாயிலில் தோன்றியது. அர்ஜுன் திகைத்தான். அது டாக்டர் எவ்லின் ரோஸ் தான். அந்த உருவம் அமைதியாக மெல்லிய புன்முறுவலுடன், நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது என்று மெதுவாக கூறியது. அர்ஜுன், மாயா இருவரும் திகைத்து கண் சிமிட்டும் நொடியில் டாக்டர் எவ்லின் ரோஸின் அந்த நிழல் உருவம் மறைந்தது. அவரின் குரல் மட்டும் இவ்வாறு எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இந்த தீவு தன் நித்திரையை குலைப்பவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளும். அர்ஜுன், மாயா இருவரும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறி அவர்கள் தங்கும் கூடாரத்திற்கு வந்தனர். அர்ஜுன் அவரது லேப்டாப்பில் ஒரு பழைய வீடியோ படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அது டாக்டர் எவ்லின் ரோஸ். கடந்த காலம் புயல் போல் அவனை நோக்கி வந்து புரட்டி போட்டு கொண்டிருந்தது. அர்ஜுனுக்கு டாக்டர் எவ்லின் ரோஸ் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, அவள் அர்ஜுனின் தாய். அர்ஜுன் 10 வயதாக இருக்கும்போது அவள் இந்த தீவிற்கு ஆராய்ச்சிக்காக வந்து காணாமல் போனாள். அனைத்து நினைவுகளையும் மனதில் சுழற்றி கொண்டு அர்ஜுன் அந்த வீடியோ பதிவில் தன் தாய் டாக்டர் எவலின் ரோஸின் முகத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். அர்ஜுன், மாயா இருவரும் அந்த குடிசையில் கண்டெடுத்த டயரியினை புரட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த டயரியின் கடைசி பக்கத்தில் பாறைகளின் கீழ் உள்ள ஒரு குகையை பற்றி எழுதியிருந்தது. மர்மங்கள் நிறைந்த இந்த தீவு என்னதான் கூறுகிறது என்ற ஆர்வத்துடன் இருவரும் அந்த குகையை நோக்கி செல்கின்றனர். குகையின் உள்ளே இருவரும் தீப்பந்தங்களோடு நடந்து செல்லும் போது குகையின் சுவர்கள் முழுவதும் விசித்திரமான கண்கள் மிளிர்ந்து கொண்டிருந்தன. அவர்கள் நடந்து செல்லும் போது அந்த கண்கள் ஒவ்வொன்றும் அவர்களை உற்று பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன. இங்குதான் டாக்டர் எவலின் காணாமல் போயிருக்க வேண்டும் என அர்ஜுன் மாயாவிடம் மெதுவாக கூறினான். அந்த குகை மூச்சு விடுவது போல இருந்தது. உயிருடனும் விழிப்புடனும் அவர்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அந்த சுவற்றில் இருக்கும் கண்ணை தொட்டார். கடந்த காலத்தின் காட்சிகள் பளிச்சென அவர்கள் முன் தோன்றியது. அந்த காட்சிகளில் விஞ்ஞானிகள் தீவினை பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர். சோதனையின் போது தீவில் புதைக்கப்பட்டிருந்த பண்டைய தீவின் ரகசியம் ஒன்றை எடுக்க முயன்ற போது டாக்டர் எவ்லின் ரோஸ் அதனை தடுக்க முயன்றாள். ஆனால் தீவு அனைவரையும் மாயமாக விழுங்கிவிட்டது. அந்த காட்சியை கண்ட அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவள் இந்த தீவின் மர்மத்திற்கு பலியாகிவிட்டாள் என்று மாயா மெதுவாக கூறினாள். குகையின் குரல் திடீரென முழங்கியது. இப்போது நீயும் அப்படித்தான் ஆகப் போகிறாய் என்று கர்ஜித்தது. நிலம் அதிர்ந்தது. குகை ஒரு மிருகம் போல அலறி முழங்கியது. நீல ஒளி வெடித்துச் சிதறி பாறைகள் சுக்கு நூறாக விழுந்து கொண்டிருந்தன. மாயா அர்ஜுனை பிடித்து குகையின் வெளியே இழுத்துச் சென்றான். அவர்கள் கடற்கரையை நோக்கி உயிரை கைகளில் பிடித்து கொண்டு எவ்வளவு வேகமாக ஓடிச் செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிச் சென்றனர். ஆனால் அர்ஜுன் ஓடுவதை நிறுத்திவிட்டு கடைசியாக ஒருமுறை திரும்பி பார்த்தான். அந்த குகையின் உள்ளே அவன் தாய் டாக்டர் எவலின் ரோஸின் முகம் நீல ஒளியில் ஒரு மெல்லிய சிரிப்புடன் மினுமினுத்தது. பல மணி நேரங்களுக்கு பிறகு மாயா விழித்து பார்த்தாள். அவள் மட்டும் தனியாக படகில் கடலில் மிதந்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் அங்கே இல்லை. எதுவும் தென்படவில்லை. சுற்றிலும் பனிமூட்டத்தால் சூழ்ந்திருந்தது. அவள் உடனடியாக கேமராவில் கடைசியாக பதிவு செய்த காட்சியை பார்த்தாள். கேமராவின் திரை சற்று திமிரிக்கொண்டு இயங்கத் தொடங்கியது. அதில் அர்ஜுனின் முகம் தோன்றியது. அவன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் இருந்தான். அர்ஜுனின் பின்னால் அந்த குகையின் கண்கள் மீண்டும் திறந்தன. அந்த நீலக் கண்களின் ஒரு கண்ணில் அவனின் முகம் தோன்றி அப்படியே மறைந்து போனான் அர்ஜுன். திடீரென மாயாவிற்கு பயங்கரமான ஒரு குரல் கேட்கின்றது.
தீவு உன்னை நினைவில் வைத்திருக்கிறது. அது உனக்காக காத்திருக்கிறது. நண்பர்களே, எனது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? பிடித்திருந்தால் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருக்க எனது கிளிட்டரிங் ஐஸ் சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி இயன்றவரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான கதையோடு உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறேன். நன்றி நண்பர்களே.